கோட் படத்தில் தந்தை கேப்டன் விஜயகாந்த் ஏஐ மூலம் வந்தது குறித்து நெகிழ்ச்சியடைந்த தேமுதிக விஜயபிரபாகரன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். அதனால முதல்ல ஒன் பை ஒன்னா ஒரு பண்ணட்டும். இன்னைக்கு நான் எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம். இதை இன்றையோ நேற்றோ பண்ணல. அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கலன்னு, உடனே அதை ஹெட்டிங்கா போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பல மாசம் முன்னாடி எங்க டேட் கொடுத்துடாச்சு. 4ஆம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூர்ல இருந்தேன், இன்னைக்கு மதுரையில இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போறேன். என்னோட ஸ்கெடியூல் ஒரு 3 மாசம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும். ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்டு, அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது. ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கொடி ஆரம்பிச்ச அன்னைக்கே ஒரு சர்ச்சையாச்சு. கட்சி கொடியில் இன்னொரு கட்சியின் சின்னம் பொறிக்கப்பட்டு அதனால அதுக்கு பெரிய யூடியூப் மற்றவர்கள் கூட வைரல் ஆச்சு. சரிங்க, நான் என்ன பண்ணுவேன்? கட்சி கொடி ஒரே மாதிரியே கட்சி கொடிகள் இருக்குன்னு சொல்லி விஜய் அறிமுக கட்சி கொடி வேற கட்சியோட சின்னமும் கலரும் பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் இருக்குது. அதுக்கு கருத்து இது நான் கருத்து சொல்லி என்ன ஆக போகுது? அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்ல, சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்ல. இருந்து வந்திருக்காங்க. ஆமா, விஜய் அவருக்கு பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களும் சினிமா சார்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்ப சந்திக்கிறாரு. இது எப்படி இருக்கு அவங்க பார்வை? பல தடங்கள், சந்திப்பு, அவமானம் தாண்டி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு இன்னும் கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு தான் இருந்தது. நான் சிறு வயதுல நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க, எங்க மதுராந்தகம் இடத்துல நாங்க உள்ள வச்சிருந்த மதுராந்தகம் இடத்துல சோலார் ஃபென்சிங் பிச்சு போடும், பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும். அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு பாப்போம். நம்ம செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.